இல்லமும் கோவிலும். இல்லம் அப்படின்னும் போதுல, அது உடல், உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிரம்பி இருக்கும். நம்ம உள்ளத்துக்கு விருப்பமான விஷயங்கள் நிறைய சேகரித்து வச்சுருந்துருப்போம். நம்ம உடலுக்கு தேவையான வசதிகள் வந்து சேகரித்து வச்சுருப்போம். பூஜை ரூம் இருக்கும் வீட்ல. அது கூட நம்ம விருப்பப்படி அத வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்போம். கோயில் அப்படின்னும் போதுல, அது முழுக்க முழுக்க உயிருக்கு தேவையான விஷயங்கள் நிரம்பி இருக்கிற இடம். கோயிலுக்கு போன உடனே முதல்ல வந்து பிள்ளையார வணங்க சொல்லியிருப்பாங்க. பிள்ளையார் அப்படின்னா, இந்த உடல் அப்படின்றது இந்த தாய் தகப்பன் குடுத்தது. அத தாண்டி இருக்கிற உயிர், அந்த உயிரும் ஒரு பிள்ளை தானே! அந்த பிள்ளை யார்? அது இறைவனோட குழந்தை. அதை உணர்வதற்கான இடம். கொடிமரத்த வணங்க சொல்லியிருப்பாங்க. கொடிமரத்து வழியா சக்தி கோயிலுக்குள்ள வர்றதாகவும், அது கர்ப்ப கிரகத்துல இருக்கிற அந்த சிலைக்கு போறதாகவும் சொல்லியிருப்பாங்க. நம்ம முதுகுத்தண்டு கொடிமரம் போன்றது. சக்தி அது வழியா வந்து நம்ம உடலுக்கு போகுது. நிறைய இன்னைக்கு சயின்ஸ் ரீதியா வந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. நிறைய பேருக்கு இது கண்டிப்பா தெரிய வந்திருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு வழிபாடும் சிறப்பா சொல்லியிருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, அம்மன் சிலை இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு அபிஷேகம், அலங்காரம்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. அம்மனுக்கு வந்து நெத்தி சுட்டி வச்சிருப்பாங்க. அது வந்து உச்சந்தலை பகுதியில வந்து முடியிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லன்னா கோபுரம் வச்சிருப்பாங்க. இது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சகஸ்ரார சக்தி மையத்த குறிக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நெற்றி பகுதி. அதுல பொட்டு, விபூதி, குங்குமம்னு அலங்கரிச்சு வச்சிருப்பாங்க. அது வந்து ஆக்ஞா சக்தி மையத்த குறிக்கக்கூடிய ஒரு பகுதி. அடுத்து பார்த்தோன்னா, தொண்டை பகுதியில வந்து அட்டியல் போட்டிருப்பாங்க அம்மனுக்கு. அது வந்து விஷுத்தி அப்படின்ற சக்தி மையத்த குறிக்கக்கூடியது. அடுத்து இருதய பகுதி. அந்த தாலி போட்டிருப்பாங்க இல்லையா? அது வந்து இருதய சக்தி மையத்த குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து பார்த்தோன்னா, ஒட்டியானம் போட்டிருப்பாங்க. அது வந்து நாபி அப்படின்ற சக்தி மையம் அங்க இருக்கிறத குறிக்குது. அதன் பிறகு பார்த்தோன்னா, கால்ல வந்து மெட்டி, கொலுசு இதெல்லாம் போட்டிருப்பாங்க. அது வந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், சக்தி மையத்துக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்குது. அடுத்து காதுல வந்து தோடு, மூக்குல மூக்கத்தி, கையில வளையல்கள் இதெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லைங்களா? அதெல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டியான சக்தி மையத்துக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்றத குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து அங்கி அப்படின்னு சொல்லிட்டு கைகள்ல போட்டிருப்பாங்க. ப்ரெஷர் பார்க்கும்போதுல பாருங்க, அந்த இடத்துல வச்சு தானே ப்ரெஷர் செக் பண்ணுவாங்க. அதுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்ற காரணத்துக்காக அதுவும் போட்டிருப்பாங்க. இப்படி அந்த அலங்காரத்துக்கு ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். அடுத்து அபிஷேகம்னு பார்த்தோன்னா, பெரும்பாலும் பால், தேன், பழங்கள், இயற்கையான பொருட்கள கொண்டு அபிஷேகம் பண்ணுவாங்க. நம்ம இயற்கையான உணவ உட்கொள்ளணும் அப்படின்றத அதுல சொல்றாங்க. அடுத்து கோழி, ஆடு இதெல்லாம் வந்து பலியிடுவாங்க. கோழிகிட்ட இருக்க பயம் இருக்கு பார்த்தீங்களா? அது போன்ற பயமும், ஆடுகிட்ட இருக்கிற மந்த புத்தி இருக்கு பார்த்தீங்களா? அது போன்ற மந்த புத்தியையும் பலி கொடுக்கணும் அப்படின்றத அங்க செய்தியா சொல்லியிருப்பாங்க. அடுத்து முருகன் வழிபாடு. அதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கிறோம். அவர் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் அப்படின்ற அளவுக்கு அவரோட வளர்ச்சிய காமிச்சிட்டாரு. அது மாதிரி மகாலட்சுமியா இருக்கட்டும், சரஸ்வதியா இருக்கட்டும், பெருமாளா இருக்கட்டும், நவக்கிரகங்களா இருக்கட்டும், கருடாழ்வரா இருக்கட்டும், இன்னும் குட்டி குட்டியா சில தெய்வங்கள்லாம் அங்க வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு வழிபாடுக்கும் ஒவ்வொரு தகவல்கள் வந்து நிரம்பி இருக்கு. இது வந்து நம்ம உயிருக்கு தேவையான விஷயம்ன்றனால, கோயிலுக்கு போங்க அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. கோயில்ல இவ்வளோ விஷயங்கள வந்து அங்க வச்சிருந்திருக்கிறாங்க. அதாவது வச்சிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா, அமைதியா வழிபட சொல்லுவாங்க. சத்தம், ஆறுதலான வார்த்தைகள், அன்பான வார்த்தைகள் இதெல்லாம் வந்து நம்ம மனித அறிவுக்கு தேவையான விஷயங்கள். உயிருக்கு வந்து அமைதி ஒன்றே போதும். அந்த அமைதி வந்து எவ்வளோ விஷயங்கள் அந்த உயிர் உணரணுமோ, அவ்வளோ விஷயங்கள அது உணர்த்திரும். அதனால அமைதி அப்படின்ற ஒரு விஷயத்த அங்க வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. உயிருக்கு தேவையான இவ்ளோ விஷயங்கள், இவ்வளவு தகவல்கள இந்த கோயில்ல வந்து நமக்காக வச்சுட்டு போயிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த முன்னோர்களின் சிறப்போ சிறப்பு தான். நன்றி.